பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தேவன் அற்புதமாக நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையாக இருக்கிறார். நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தரை அதிகமாக நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 106 9வது வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் மோசையை அனுப்பி பார்வோனிடத்திலே என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய போக விடு என்று சொன்னார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஜனங்களை கடினமாக வேலை வாங்கினான். இந்த ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடமாட்டேன் என்றான். கர்த்தராகிய தேவன் 10 விதமான வாதைகளை எகிப்திலே நடப்பித்து அந்த ஜனத்தை பொன்னோடும் வெள்ளியோடும் அங்கிருந்து புறப்பட பண்ணினார் என்று பார்க்கிறார். ஆனாலும் மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் 900 இருப்பு ரதங்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தான். இவர்களுக்கு எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இவர்கள் கானானுக்கு நேராக வேகமாக கடந்து வரும்போது வழியிலே செங்கடல் குறுக்கிட்டது என்று பார்க்கிறோம். இனி தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உண்டானது. கடல் குறுக்கே இருக்கிறது. பின்னால பார்வோனுடைய சேனை, பலத்த சேனை துரத்தி கொண்டு வருகிறது. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே நல்ல விசுவாசம் உள்ளவராயிருந்தார். மோசே சொன்னார், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே சொன்னார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் சூழ்ந்தது. அப்போது அவர்களுக்கு முன்னாக சென்ற தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக சென்றார். இஸ்ரவேலருடைய சேனையும் பார்வோனுடைய சேனையும் ஒன்றோடொன்று மோதாதபடிக்கு அவர் காத்து கொண்டார். இரவெல்லாம் ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலை பிரிய செய்து ஜனங்களை அந்த ஜலத்தை குவியலாக நிற்க செய்து ஒரு பெரும் பாதையை, ஒரு உலர்ந்த தரையை கடலுக்குள்ளாக உண்டு பண்ணி இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த கடலுக்குள்ளாக அந்த பாதையில் இறங்கி போனார்கள். ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையும் துணிகரத்தினாலே கடலுக்குள்ளே இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த அனுபவம் சொல்லுகிறது. அவர் கடலை அதட்டினார், அது வற்றி போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் எவ்வளவு பெரியது பாருங்க. நம்முடைய இப்போது கூட ரெட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. ஈரான் யுத்தத்துல கூட ரெட்சியில கூட சில கப்பல்கள் தாக்கப்படுகிறது ஏவுகணையினால. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கதை அல்ல. தீஸ் ஆர் ஆல் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் என்று பார்க்கிறோம். எவ்வளவு உண்மையுள்ள புத்தகம், சத்திய வேதம் என்று பார்க்கிறோம். வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை விசுவாசிக்க வேண்டும், வேத வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அந்த கடலை பிளக்கும்படியாக ஆண்டவர் மோசையின் இடத்திலே சொல்லுகிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்று சொன்னார். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இதை கேட்கிறதான அன்பான தேவ பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த செங்கடலை போல முன்னேற விடாமல் தடுக்கிற சாத்தானுடைய சக்திகள் உங்களை தடை பண்ணலாம். ஐயோ, தப்பவே முடியாதே, நாங்கள் என்ன செய்யலாம்? பின்னாலே சத்துரு துரத்தி கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு முன்னாக போகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு முன்னாக போகிற தேவன் எல்லாவற்றையும் விசாரிப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 114வது சங்கீதத்துல படிக்கிறோம். 5வது வசனம், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன வந்தது என்று கேட்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில
உங்களுக்கு விரோதமான எல்லா போராட்டங்களையும், எல்லா சத்துருவின் கிரியைகளையும், சோதனைகளையும் ஆண்டவர் பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு கடல்ல உலர்ந்த தரையை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். எப்படி வெளியே வருகிறது என்று சொல்லி உங்களை தப்பு வைப்பார். விசுவாசிப்போம், கர்த்தரை சொந்தமாக்குவோம், அவர் சித்தம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு உம்மை பற்றி கொள்ள உடைய சித்தத்தை செய்ய கிருபை தந்தீர். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற சத்துருவின் தீய கிரியைகளை தகர்த்து போடும். உடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.